ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். என்ன ப்ரோ வீட்டிலேருந்து வீடியோ பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஏரியாவில் தான் இருக்கேன், வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். வீட்டில் இந்த கேமராவை செட் பண்ணி டெய்லி அதே ஆங்கிளில் உட்காந்து பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக காரில் உட்காந்து நல்லா குழுகுலுன்னு இருக்குது ஏரியா இன்றைக்கி அரக்கோணமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து இந்த வீடியோ பண்ணுறேன். சரி ஓகே ரைட்டு, நான் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். என்ன அது ப்ரோ ட்ரெய்லரு ஏதோ போட்டிருக்கிய டைட்டில், அதை பற்றி என்ன தான் சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒரு குட்டியோன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு யாருக்கும் தெரியாது, ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கே தெரியாது, அவங்களும் போராடி தான் இருக்காங்க. அந்த நியூஸும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. ஒரு 2 குட் நியூஸ் இருக்குது, ஒரு கடுப்பான ஒரு நியூஸ் இருக்குது. நம்ம குட் நியூஸில் போயிடலாம். ஸோ ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக போதுன்னு தெரியல, ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டே இருக்குது. அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா படமும் அந்த டைமில் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே இந்த படத்தை எதுக்கு தடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான எந்த ரீசனுமே பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎஃப்சி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டுறாங்க. இதுவே ரொம்ப ஒரு சஸ்பீஷியஸாக இருக்குது. சரி, ஃபேன்ஸ்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க. ஜனநாயகனோட ட்ரெய்லருக்கான ஒரு இன்னொரு வெர்ஷன் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் பதிவு போயிட்டு இருக்கு போல் ப்ரொடக்ஷன் ஹவுஸில். இதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. எங்கேருந்து ப்ரோனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா, எஸ் நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ், இந்த ஆன்லைன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அதை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஜனநாயகன் ட்ரெய்லர் 1 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ ட்ரெய்லர் 2ல் மேபி இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கல்ல, ஏதாவது அந்த படத்துலேருந்தே வேறு ஏதாவது டைலாக்ஸ் வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டாங்கன்னு வச்சிங்க, முடிஞ்சு பங்கமாக கொண்டாடுவாங்க பசங்க எல்லாருமே. நான் என்னென்னா ஒரு செகண்ட் யோசிச்சேன்னா, இது டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படி இன்னதாயா ஹெச்வினோ அது பண்ணியிருக்கா, அப்படி இன்னதான் டைலாக்ஸ் எழுதி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கான ஒரு விளக்கமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆல்ரெடி இந்த ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன்லேருந்து அடுத்தது எதாவது ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பிகாஸ் பாட்டோ இன்னொரு ட்ரெய்லரோ இந்த யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம சென்சார் வாங்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. நம்ம எப்படி வேணால் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணலாம். அது ஏஜ் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கட்டும், 18+ இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நம்ம சென்சார்கிட்ட போய்ட்டு ரிலீஸ் பண்ணணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஸோ படத்தில் பேசின சில முக்கியமான டைலாக்ஸ் வச்சு இவங்க கட் பண்ணி தூக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் வச்சு அன்கட் பண்ணி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு கூல் டவுனான ஒரு செய்தி கைஸ். அடுத்தது என்ன ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27ஆம் தேதி, இன்றைக்கி என்ன டேட் 23. ஸோ இன்னும் ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிக் டேலாம் முடிஞ்சு ஃபைனலான ஒரு வேர்டிக்ட் ஹைகோர்ட்டில் கொடுக்க போகிறாங்க ஜனநாயகனுக்கு. ஸோ இது சென்சார் போர்டு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க என்னன்னா, எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சில பேர் பார்த்தா எதுக்கு கோவம் வரும்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க சிபிஎஃப்சி. ரொம்ப குழந்தைத்தனமாக பண்ணுறாங்க. சரி, ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனையாவது சொல்லுங்கடா. அந்த பிரச்சனை சொன்னால் தானடா இவங்க கிளியர் பண்ண முடியும் ப்ரொடக்ஷன் ஹவுஸில். அதையும் சொல்ல மாட்டுறாங்க. ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த வடிவேலு காமெடி ஒன்று இருக்குது, யாராவது வந்து கேட்பாங்க, அடித்து கேட்டாலும் சொல்லிடாது அப்படின்னு ஒரு காமெடி இருக்குல்ல, அதை தான் ஆக்சுவலாக சிபிஎஃப்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன இஷ்யூ? சரி, ஒரு இஷ்யூ இருக்குது. அந்த சென்சார் போர்டில் ஒருத்தருக்கு படத்து மேலே ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காரு, படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தா இவங்களுக்கு எப்படி தெரியும் பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. மறுபடியும் கட் பண்ண சீன்லாம் திருப்பி ரீஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் திருப்பி உட்காந்து பார்ப்போம். ஒரு 8 வாரம் டைம் எடுத்துப்போம். இது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இப்போ முக்கியமாக ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நான் ஓப்பனாக சொல்லிட்டா, இந்த படம் ரிலீஸ் ஆனால் டிவிகேக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அந்த கட்சிக்கு. இதுதான் ஒரே ஒரு குறிக்கோள், இதுதான் மாஸ்டர் பிளான். இந்த படத்தை தடுக்கிறதுக்கான ரீசன் 200% இது மட்டும்தான், வேறு எந்த ரீசனுமே கிடையாது. அண்ட் தளபதி விஜய் அந்த மனுஷன் இதில் என்னென்ன பேசியிருப்பார் அப்படின்றது சென்சார் போர்டில் பார்த்துருப்பாங்க. பட் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியுமே இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ரிலீஜியனை அவர் பாதிக்கிறாரு அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை. ஸோ 27ஆம் தேதி ஒரு நல்ல செய்தி வரும்னு நம்புகிறேன். பிகாஸ் ஃபைனல் வேர்டிக்ட் எல்லாமே சாதகமாக இருக்குது கேவிஎனுக்கு. சிபிஎஃப்சி பண்ணது எல்லாமே அவங்க பண்ணுறதுக்கு ரெடி தான். பட் படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேர்டிக்ட் அன்றைக்கி 27ஆம் தேதி நம்ம கிடைக்க போகுது. சரி ஓகே, சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27ஆம் தேதி இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், சிபிஎஃப்சிக்கு சொல்லிடுறாங்க, நீங்கள் தயவு செய்து ரீரிவிஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து இங்கே கொடுத்துட்டாங்க கேஸு, நாங்கள் தான் இப்போ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் சைட்லேருந்து வக்கீல்லாம் வாதாடி ஜட்ஜெலாம் பேசி ஒரு முடிவுக்கு வராங்கன்னே வச்சிங்க. சென்சார் போர்டுக்கு ஆஸ் பர் த ரூல்ஸ் இந்த ரீரிவிஷன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 4 weeks to 8 weeks அவங்க தாராளமாக டைம் எடுத்துக்கலாம். ஸோ 8 வாரம்ன்றது ஆல்மோஸ்ட் 2 மாதம். ஆல்ரெடி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஜனவரி முடிய போகுது, பிப்ரவரி 9 வந்துச்சுன்னா 1 மாதம். எனக்கு தலைவா படத்தோட அதே வைப்பு தான் இப்போ வருது. அந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க, அந்த படத்துக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க, அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு. பட் அந்த படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகியும் சரியான ஹிட்டு. தமிழ் ரெக்கார்டில் ரிலீஸ் பண்ணாங்க, நெட்டில் வந்துச்சு படம், எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய லாஸாக இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த படத்தோட டைட்டில் தான் அதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்தது. இப்போ ஜனநாயகன்
அதே டைட்டில் தான், டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ப், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சென்சார் போர்டில் மறுபடியும் நாங்கள் 7-8 வாரம் எடுத்துக்குவோம், நீங்கள் கட் பண்ண சீன்லாம் மறுபடியும் வச்சுட்டு புதுசாக அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, பச்சையாக லைக் எப்படி சொல்கிறதுனா ஓப்பனாக அவங்க பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. என்னென்னா தாவேக்கா தலைவர் நடிச்சிருக்காரு, நிறைய டைலாக்ஸ் பேசியிருக்காரு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக போயிடும். இதுதான் ஒரே ஒரு கான்செப்ட். அந்த ரீசனுக்காக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டுறாங்க. இது நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. நான் இன்னும் ஒரு விஷயம் கேட்குறேன்னா, கமெண்ட்டில் சில பேர் வந்து கதர்னு இருக்காங்க, டிவிக்கே இது ஒரு கட்சியா, இதுக்கு ஒரு சின்னமா, அவர் வெளியே வந்து பேச மாட்டுறாரு, இவரை பற்றி பேச மாட்டுறாரு, வெளியே வர மாட்டுறாரு, வீட்டில் இருக்காரு, அங்கே இருக்கார், இங்கே நான் என்ன கேட்குறேன்னா, கொடுத்த காசுக்கு நடிங்கடா. 1000 ரூபாய்க்கு நடிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு மட்டும் நடிங்க. இன்னவோ என்ன சொல்கிறதுனா, இப்போ இருக்கிற ஆட்சியில் லைக் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஒரு தலைவருக்கு, மக்களுக்கு சொன்னதெல்லாம் பண்ணிட்டாங்களா? கொடுத்த நம்பிக்கையிலே தீர்த்துட்டாங்களா? எத்தனை ஏமாற்றங்கள், எவ்வளோ துரோகங்கள், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி எவ்வளோ பேர் கொலை நடக்குது, ஒரு சட்ட ஒழுங்கீடே இல்லை, எங்கே பார்த்தாலும் கொலை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் வாய்ஸ் ரேஸ் பண்ணுங்களேன்டா. இதை பற்றிலாம் பேசவே மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் இருக்கிறப்பே மக்கள் அந்த ஃபேன்ஸ் கிளப் வச்சு அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம் ஒரு மனுஷன். இப்போ தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, சரியா? அவர் வெளியே வரல, இதை பற்றி பேசலை, உன் தலைவர் வர சொல்லு, அங்கே பேசு, இங்கே பேசு, இதை பற்றி பேசு, அதை பற்றி பேசு, அந்த கட்சியை பற்றி பேசு, இந்த கட்சியை பற்றி பேசு. எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் என்ன அப்படி பிடுங்கி தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லா இடத்துல பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கட்சி நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்கள்ல, அதில் நடந்த பிழைகள், அதில் நடக்கிற தப்புலாம் எடுத்து நீங்கள் பேசுங்க. அதை பற்றி அவனும் பேச மாட்டான் பிடுங்கிறதுக்கு. இவர் வந்து பேசலை, தளபதி வந்து பேசலை. இவர் இப்போ தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இவர் வந்து எல்லா இடத்துல பேசிடணும். ஏன் இவ்வளோ ஒரு வன்மம்? இதுலேருந்து உங்களுக்கு கிளியராக தெரியலையா? நாங்கள் மட்டும் கொள்ளையடிப்போம், வேறு யாரும் கொள்ளையடிக்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் பேசுவோம், வேறு யாரும் பேசக்கூடாது. இது பேர் அரசியலே கிடையாது, தெரியுமா? தற்குறித்தனம்னா இதுதான் உண்மை. இது நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக இதை டைரக்ட் அட்டாக்லாம் கிடையாது. நான் பொதுவாக ஒரு மைண்ட் செட்டில் நான் சொல்கிறேன். இப்போது என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நாளைக்கு கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ஆகுது. எல்லாருமே அவர் பேசணும், எல்லா இடத்துக்கு போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும் சொல்ல அவர் மாதிரி வன்மத்தை கக்கனா எனக்கு புரியவே இல்லை. ஒரு மக்களுக்கு நல்லது பண்ண யாரும் வரக்கூடாது முன்னாடி. இது ரொம்ப நாளாக மைண்டில் இருந்துச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்றைக்கி பேசுகிறேன். இப்போ என்னென்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று எடுத்துப்பானுங்க. என்ன தெரியுமா? அங்கே சுற்றி இங்கே சுற்றி எந்த கமெண்ட் போனாலும் இது இருக்கும். அந்த கரூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், அது ஒரு ரொம்ப மிக துயரமான ஒரு இன்சிடெண்ட்டு. கரூர் பிரச்சனை தளபதியால் தான் இது நடந்தது, உங்கள் கட்சியால் தான் இது நடந்தது. வேறு என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, வேறு என்ன குத்தி காட்டுறதுனே தெரியல. சார் அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேசினு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இத்தனை வருஷமாக நீங்கள் உள்ளே இருக்கீங்க, இத்தனை வருஷம் நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மக்களுக்கு அங்கே பிடுங்கிருக்கீங்கன்னு பாருங்கள். மக்களுக்கு இது நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் ஏமாத்துறதை பற்றிலாம் நீங்கள் பேசுங்க. எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு பேசுங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருக்காங்கன்னு பேசுங்க. பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி பேசுங்க. சேர வேண்டிய விஷயங்கள் மக்களுக்கு என்னென்ன போய் சேரலைன்னா அதை பற்றி பேசுங்க. அதை விட்டு இப்போ கட்சி ஸ்டார்ட் பண்ணவர் இங்கே வரல, அங்கே பேசுகிறாரு, இதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசலை, ஜனநாயகன் படத்தை பற்றி பேசலை, பிஜேபி பற்றி பேசலை, டிஎம்கே பற்றி பேசலை. என்ன இது? அப்போ யார் இங்கே தற்கூரி? சிம்பிளான ஒரு விஷயம். இது ரொம்ப நாளாக எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு, அதை நான் சொல்கிறேன். நான் இதில் எந்த ஒரு கட்சியை டைரக்ட் அட்டாக்கோ அப்படிலாம் கிடையாது. தற்கூரித்தனமாக கமெண்ட் போடுறானுங்களே அவனுங்க பற்றி தான் நான் பேசுகிறேன். யோசிச்சு பாருங்கள் நீங்களே. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அண்ட் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் அப்படின்றது மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுதான் ஆக்சுவலாக ஒரு அரசியல் அப்படின்னா. பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அரசியல் அப்படின்றது ஏதோ இங்கே இந்த ஏ செக்ஷன் பி செக்ஷன் மாதிரி இந்த போட்டி போடுவாங்கள்ல, யாருக்கு சேர் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கல் சேரில், அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போயிடாதுங்க. அப்படி தான் ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் நடக்குது. தெரியல இதில் யார் உண்மை யார் பொய் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாற்றத்துக்கு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி மாறிடுச்சுன்னா நானோ நீயோ உன் குடும்பமோ எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம். அவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயம். நான் அதுக்குன்னு சொல்லிட்டு தளபதி விஜய் டிவிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு தலைவராக வந்துட்டார், அவர் மட்டும்தான் பண்ணணும், அவர் மட்டும்தான் செய்யணுன்னா நான் சொல்லவே இல்லை. அவர் எனக்கு பிடிக்கும், அவர் எதை நல்லது பண்ணுவார், ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் வன்மத்தை கக்குறீங்க சம்மந்தமே இல்லாமல்? தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நான் இதை நார்மலான முறையில் தான் நான் சொல்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.